அழகிய மலை தேசத்தை ஆட்சி செய்த மன்னருக்கு நிலா என்ற ஒரு செல்ல மகள் இருந்தாள். இளவரசி நிலாவுக்கு செல்வம், ஆடம்பரங்கள் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவளுக்கு எல்லாவற்றையும் விட பிடித்தது தன் நாட்டின் ஏழை மக்களுக்காக கடினமாக உழைப்பதுதான். ஒரு நாள் மன்னருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. பல வைத்தியர்கள் முயன்றும் அவருக்கு குணமாகவில்லை. இறுதியில் ஒரு வயதான முனிவர் வந்து, மன்னா, நமது நாட்டின் மிக உயரமான மலையில் உள்ள சத்திய மலர் பூவை நீங்கள் முகர்ந்து பார்த்தால் மட்டுமே குணமாக முடியும். ஆனால் அதை ஒரு உண்மையான சுயநலமில்லாத இதயம் கொண்டவரால் மட்டுமே பறிக்க முடியும் என்று கூறினார். மன்னர் உடனடியாக தன் தளபதிகளையும் வீரர்களையும் அனுப்பினார். அவர்கள் மலையேறி பூவை பறிக்க முயன்றனர். ஆனால் அவர்களின் மனம் பேராசையாலோ அல்லது புகழாலோ நிறைந்திருந்ததால் மலரை தொட்டவுடன் அது வாடி போனது. இளவரசி நிலா இதை பார்த்து வருந்தினாள். அவள் தனது விலையுயர்ந்த நகைகளை கழற்றி வைத்துவிட்டு சாதாரண உடையில் ஒரு துளி தண்ணீர் கூட எடுத்து கொள்ளாமல் மலையேற ஆரம்பித்தாள். மலையின் உச்சி மிக குளிராக இருந்தது. பாதை வழுக்கியது. சோர்வுற்ற அவள் பாதையில் ஒரு கையில் கட்டுப்போட்டு ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் இளவரசியை பார்த்து, மகளே, நான் தாகத்துடன் இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? இல்லையேல் நான் இந்த இடத்திலேயே இறந்து விடுவேன் என்று கெஞ்சினார். உடனே இளவரசி நிலா தன் உடல் சோர்வையும் மன்னருக்கான மலரின் அவசியத்தையும் மறந்து அவசர அவசரமாக கீழே இறங்கி அருகிலிருந்த நீரோடையில் இருந்து முதியவருக்கு உதவி செய்ததால் அவள் உடலில் புது தெம்பு பிறந்தது. மலையின் உச்சிக்கு சென்றபோது அங்கே சத்திய மலர் தங்கத்தை போல் மின்னிக் கொண்டிருந்தது. இளவரசி அந்த மலரை தன் மென்மையான கைகளால் பறித்தாள். அவள் மனம் தூய்மையாகவும் சுயநலமில்லாமலும் இருந்ததால் மலர் வாடாமல் பிரகாசத்துடன் இருந்தது. நிலா அந்த மலருடன் திரும்பி வந்து தன் தந்தைக்கு அதை கொடுத்தாள். மன்னர் மலரை முகர்ந்த அடுத்த கணமே அவருக்கு இருந்த பிணி நீங்கி எழுந்து அமர்ந்தார். தன் மகள் செய்த தியாகத்தையும் அவள் உண்மையான பாசத்தையும் கண்டு அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். இந்த கதையின் நீதி, உண்மையான வளம் என்பது அதிகாரத்தாலோ செல்வத்தாலோ இல்லை. அது சுயநலமில்லாத அன்பிலும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையிலும் தான் உள்ளது.